போகர் மூலிகை சித்த வைத்திய சாலை சேனல் பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் பக்கவாதம். இந்த பக்கவாதம் ஏன் வருது, இந்த பக்கவாதத்தை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, பக்கவாதம் வந்த பின்னாடி உடனடியாக எப்படி நாம் ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நான் பக்கவாதம் எனக்கு லாஸ்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி ஆச்சு. ரைட் ஹேண்டு ரைட் லெக்கு ஆச்சுங்க. ரெண்டும் மறுத்து போய் நடக்க முடியல. எங்கள் தம்பி ஊர்லேருந்து அங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்ரு அங்கேருந்து கூட்டின்னு வந்தான். 2 பேர் தாங்கிட்டா 2 பேரை பிடிச்சி தான் நான் முன்னே மருத்துவம் பார்க்க வந்தேன். பார்த்த அன்றைக்கே ஒருத்தரை கைவிட்டேன், ஒருத்தரை பிடிச்சின்னு நடந்தேன். வரப்போ 2 பேரை பிடிச்சி நடந்தேன். வந்து கொஞ்ச நேரத்துக்கே ஒருத்தரை பிடிச்சி நடந்தேன். மக்கியானத்தை நானாக நடந்தேன். எப்படின்னா மெதுவாக நடந்தேன். நல்ல ட்ரீட்மெண்ட்டு. இப்போ நான் ஒண்டியாக ஓட சொன்னாலும் ஓடுவேன், நடக்க சொன்னாலும் நடக்குவேன். அந்த ரேஞ்சுக்கு ஃபிட்டாக இருக்கேன். அந்த ரேஞ்சுக்கு சார் என்னை ஃபிட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அப்படியே நீங்கள் இப்போ நடங்க, அவங்க பார்க்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஓடுறீங்க. ஆமாம், கண்டிப்பாக வேகமாகவே நடங்க. ரெண்டா இந்த பக்கவாதம் அப்படின்றது இந்த உயர் இரத்த அழுத்தம் அதிகமாகி அப்போ மூளையில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டுருது, சிலருக்கு மூளையில் இரத்த குழாய் வெடிச்சிருது. இந்த 2 காரணங்களால் கை கால் வாய் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டுருது. இந்த பாதிப்பு வராமல் நாம் நம்மளை தடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கோம், முக்கியமாக கோபப்படுறது நாம் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கோம், இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது வராமல் நம்ம தடுத்துட முடியும். அதே போல் நமக்கு ஃப்ரீ மோஷன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கோம், நமக்கு பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாயிரும். யூரின் பாஸ் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணுறத நிப்பாட்டுறத செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாக்கோம், டென்ஷன் ஆகிறது குறைஞ்சிட்டு வரும். இந்த வழியாக நாம் பக்கவாதம் வராமல் தடுத்துடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, நல்ல எண்ணெய்களை பயன்படுத்தி நாம் உணவுப் பொருட்களை தயாரித்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாது. கெட்ட எண்ணெய்களை, பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய எண்ணெய் வகைகள் நாம் வாங்கி பயன்படுத்தும் போது அது கெட்ட கொழுப்பாக மாறி அது இரத்த குழாய்களில் கலந்து அதுவும் நமக்கு மூளையில் அடைப்பு ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக அமையும். எனவே அது போன்ற தவறுகளை செய்யாமல் இருக்கணும். இப்போ பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடியே அதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இர்ரெகுலர் மோஷன் கட்டாயமாக இருக்கும். ஒரு ஓரிரு மாதங்களாகவே சரியாக வெளியே போகாது. இல்லை உங்களுக்கு 2 தடவை 3 தடவை ஒரு நாளைக்கு வெளியே போயிட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதிகளில் கை அல்லது கால் அல்லது தோல் இந்த மாதிரி பகுதிகளில் தொடர்ந்து மறுத்து போகக்கூடிய தன்மை, நம்னஸ் அப்படின்றது இருக்கும். ஒரு சிலருக்கு அப்பப்போ வலி கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்படி வலி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் அதுவும் பக்கவாதம் வருவதற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது அடைப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக நாம் அதை பார்க்கலாம்.
எனவே இந்த 2 காரணங்களையும் வந்துட்டு நாம் வந்து கவனத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கோ, அதற்கேற்ப அது ஃப்ரீ மோஷன் போகாமல் இருந்துச்சுன்னா ஃப்ரீ மோஷன் போகிறதுக்கு வந்து நாம் வந்து வேண்டிய காரியங்களை செஞ்சு பேதிக்கு எடுத்துக்கணும். வயிற்றை வந்து சுத்தப்படுத்தணும். அதே போல் வந்துட்டு மறுத்துக்கிட்டு இருக்குனாக்கும் அந்த இடங்களை வந்து டேப்பிங் பண்ணணும், தட்டணும். குறிப்பிட்ட இடங்கள்ல எந்த இடத்துல மறுக்குதோ அந்த இடத்த உடனே தட்டிட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே வந்து திரும்ப வந்து அடைப்பு ஏற்படாமல் வந்து தடுத்துரும். அப்போ இதை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கும் போது சரியாயிரும். இப்போ பக்கவாதம் ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னாக்கும் வந்த உடனே நம்ம வந்து நல்வேலை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகையை வந்துட்டு இலைகளை எடுத்துட்டு அதை அப்படியே வந்துட்டு கசக்கி அல்லது வந்துட்டு அரைத்து அதிலிருந்து வெள்ளை ஒரு காட்டன் துணியில் போட்டு அதிலிருந்து ஒரு 5 முதல் 10 சொட்டுகள் வந்து எந்த பகுதியில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த காதில் விடணும். எதிர்முனையில் இருக்கக்கூடிய அந்த காதலையும் வந்துட்டு அதே போல் 5 முதல் 10 சொட்டுகள் வந்துட்டு விடணும். விட்டு 2 காதையும் வந்துட்டு அடைச்சிக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து அடைச்சிருந்துட்டு விட்டாக்கும் வந்துட்டு லேசான அடைப்புகள் அப்படின்னா டக்குன்னு உடனே வந்து கிளியர் ஆயிரும். அப்படி இல்லாத பொழுது தான் வந்துட்டு உடனடியாக பாரம்பரிய மருத்துவ மையங்களுக்கு உடனடியாக போகணும் அப்படின்னு சொன்னாக்கும் அவங்க அதுகளுக்குரிய வர்ம தடவல் முறைகளை செய்து குணப்படுத்திடுவாங்க. இப்போ நம்முடைய மையத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒருத்தர் வந்து பெங்களூருவிலிருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பக்கவாதம் காலையில் வந்திருக்கு. அவங்க சாயங்காலம் வந்துட்டு ஒரு 6 மணியை போல் வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க. அப்போ அன்றைக்குள்ளே வந்ததுனால வந்துட்டு அடுத்த 15 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள வந்துட்டு நம்மளால் வந்து நடக்க வச்ச முடியும். சாதாரணமாக இயல்பாக நடக்கிற மாதிரி பண்ணிட்டோம். அப்போ வந்து நடந்த ஒரு 15 மணி நேரத்துக்குள்ள 20 மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு வந்துட்டாக்கும் அடுத்த ஒரு நாளைக்குள்ளேயே வந்து அவங்கள சராசரியாக நடக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து நம்முடைய மையத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஆதாரமும் நீங்கள் வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம். அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதே போல் வந்துட்டு அவங்க வந்து அந்த ஒரு நாளைக்கு பிறகு வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வந்து ஒரு 10 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து அவங்க வந்து கடைசியாக ஓடுறத கூட நீங்கள் பார்ப்பீங்க. இயல்பான ஒரு மனிதனாக வந்து நடந்தும் வருவார், ஓடுவார். அப்போ வந்து இந்த பக்கவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் உடனடியாக மருத்துவ மையங்களை பாரம்பரிய மருத்துவ மையங்களை வந்து அணுகி உடனடியாக மருத்துவத்தை எடுக்கும் பொழுது அந்த பாதிப்பிலிருந்து நம்மை நாம் முழுமையாக வந்து காத்துக்கொள்ள முடியும். எனவே இது வந்து இந்த முறையை வந்து கடைபிடிங்க. நிறைவாக வாழுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல காணொளியோடு சந்திப்போம். நன்றி.